பெபிள்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடபழனி முருகன் கோவிலுக்கு எப்படி நீங்கள் ரீச் பண்ணலாம், இந்த வடபழனி முருகன் கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் மொட்டை எங்கே அடிக்கிறது, காது எங்கே குத்துறது, இது எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. சென்ட்ரல் இது ரெண்டு தான் இறங்கியிருந்தார். ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் வடபழனி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டேன். அதாவது மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி போகிறதுன்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த வடபழனி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் எல் பிரிட்ஜ், அதாவது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பாலம் ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த பக்கம் வந்தீங்கன்னாலும் வடபழனி முருகன் கோயில் எப்படி போகிறதுன்றத ஸ்டாஃபை கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ நான் பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டேங்க. இந்த இடத்துலேருந்து மெயின் ரோடு வழியாகவும் நீங்கள் போகலாம். இப்போது நம்ம இங்கேருந்து எப்படி போகிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங்லேருந்து முன்னாடி இருக்கிற சின்ன ஒரு லேன் தாங்க. நீங்கள் இந்த லேனில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லெஃப்ட் வந்தும் வரலாம். அதே நேரத்தில் இந்த ஸ்டேஷன் இறங்கி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இப்போது நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மண்டபம் வழியாகவும் நீங்கள் இந்த வடபழனி முருகன் கோவிலுக்கு வரலாங்க. இங்கே உங்களுக்கு ரைட் லெஃப்ட்லலாம் ஹோட்டல்ஸ் நிறையவே இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா கௌரி சங்கர், வடபழனி ஆண்டவர் ஹோட்டல். அதே நேரத்தில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆராதனான்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. ஃபுட்டு ஓரளவு நல்லாவே இருக்குங்க. இப்போ நம்ம இந்த அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வாங்க தாம்பரம், வேளச்சேரி, கிண்டி இது வழியாக நீங்கள் பஸ்ஸில் வரும்பொழுது இந்த வடபழனி முருகன் கோவிலுக்கு எப்படி வரலான்றதை பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட எண்டு தான் வந்து உங்களுக்கு வடபழனி சிக்னலுங்க. நீங்கள் டி நகர்லேருந்து வரதா இருந்தால் இந்த புத்தூர் கட்டு சிக்னலில் தான் பஸ் நிற்கும். இங்கே இறங்கிட்டோம் நீங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு நடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழி பார்த்தீங்கன்னா தாம்பரம், வேளச்சேரி, கிண்டியிலேருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்குவீங்க. அங்கே இறங்குனீங்கன்னா அப்படியே நீங்கள் வாக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்னல் வரும். இந்த சிக்னல்லேருந்து நீங்கள் ரைட் கட் பண்ணிங்கன்னா இந்த பஸ்ஸு போகிற வழியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லெஃப்ட்டில் இருக்கிறது தான் வடபழனி முருகன் கோவிலுங்க. இப்போது உங்களுக்கு ரெண்டு வழியும் நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம அடுத்து வேறு வழியில் வந்தீங்கன்னா எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இப்போது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வடபழனி முருகன் கோவிலுக்கு நிறைய பேர் பல ஊர்கள்லேருந்து கல்யாணத்துக்காக வருவாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றதா MMDA பஸ் ஸ்டாப்பு. MMDA பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க திருநகர் பஸ் ஸ்டாப்பு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது இந்த வடபழனி பஸ் ஸ்டாப்புங்க. நீங்கள் கிண்டி, வேளச்சேரி போகிற பஸ்ஸு, தாம்பரம் போகிற பஸ் எல்லாம் ஏறினீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். இதுவே 12Xன்னு ஒரு பஸ் இருக்குங்க. கோயம்பேடுலேருந்து பட்டணப்பாக்கம் போகிற இந்த பஸ் ஏறினீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் திரும்பி நிற்கிற இந்த பாலாஜி பவன் தான் வடபழனி ஆண்டவர் திருக்கோவிலுக்கு உண்டான ஸ்டாப்புங்க. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, முருகா. இப்போ நீங்கள் பார்த்தது தான் இந்த கோவிலோட முகப்பு தோற்றம். முன்னாடி வர்ற வழியிலேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி காணிக்கை செலுத்தும் இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு அன்னதான கூட இருக்குது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கோவிலோட ஒரு வழி இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், கை குழந்தைகள்லாம் வச்சுருக்கிறவங்க ஈஸியாக உள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில். உள்ளே ஏறின உடனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தாங்க எல்லா விதமான ரிசிப்ட் வாங்குறதுக்கு உண்டான கவுண்டர் அவைலபிளாக இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறதாங்க தல வரலாறு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தரிசனம் செய்வதற்குண்டான வழி இருக்குது. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock. அதனால மேக்ஸிமம் எல்லாரும் சாமி பார்த்துட்டு போயிருப்பாங்க. நான் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருந்தது. இந்த லைனில் நடக்கும்போதே நீங்கள் யோசிப்பீங்க மூலவரை காட்டுவேனான்ட்டு. வடபழனி முருகனோட மூலவர் இமேஜ் ராஜ அலங்காரத்தில் இந்த முருகன் நம்மளுக்கு காட்சி அளிப்பாருங்க.
மூலவர் முருகனை பார்த்துட்டீங்க. இப்போ பார்க்க போகிறது உற்சவர் முருகன். இதை தாண்டி உங்களுக்கு இங்கே தான் கல்யாணம்லாம் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ணுவாங்க. இங்கே பண்ணிவிட்டு உங்களுக்கு மண்டபத்துக்கு போயிடுவாங்க. இந்த கோவிலில் மெயினாக பார்த்தீங்கன்னா முருகன் இருக்காரு. பின்னாடியே உங்களுக்கு ஆறுமுக வேலவர் இருக்காரு, வீரபாகு, அம்மன், பைரவர், இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா நீங்க முருகனை தரிசிச்சுட்டு மற்றவங்களையும் பார்த்துட்டு சந்தோஷமா இந்த கோவிலை விட்டு நீங்க வெளியே வரலாங்க. இப்போ நீங்க பார்க்கறது தான் வடபழனி முருகன் கோவிலோட ஒரு மாடலுங்க. இங்கே டெமோ உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வடபழனி முருகன் கோவிலுக்கு வந்து நான் சாமி தரிசனம் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சாமி தரிசனம் பண்ணதே இல்லைங்க. வெளியிலேருந்து கூட்டமாக இருக்கும், சாமியை பார்த்துட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே காலையில் கிருத்திகை டைம்லேயே ஆகட்டும், திருமண நாட்கள்லாம் நிறையவே திருமணம் நடைபெறும். பக்கத்துலேயே சின்ன சின்ன ஹால்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே திருமணத்தை முடிச்சுட்டு ஹாலில் கொண்டு போய் உங்களுக்கு 50 பேர் 100 பேருக்கு உண்டான ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராகவே பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30. கோவில் நடையை அடைச்சிட்டாங்க. வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். கோவிலேருந்து வெளியே வரும்பொழுது உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறது தான் இந்த வடபழனி முருகன் கோவில் குளம்ங்க. இதுதான் வந்து ஈஸ்ட் வழி. நீங்கள் ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த இடத்துல தான் முடி காணிக்கை கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் இப்போ இடம் மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த கிழக்கு மாட வீதி முன்னாடி இருக்கிற குளங்க. குளத்தை சுற்றி பரிகாரம் பண்ணுறதுக்கு உண்டான இடங்கள்லாம் இங்கேயும் இருக்குது. இந்த வடக்கு மாட வீதி வழியாகவும் நீங்கள் கோடம்பாக்கெல்லாம் போகலாம். அங்கே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால நீங்கள் பவர் ஹவுஸ் இறங்கி தான் நடந்து இந்த கோவிலுக்கு வர முடியும். அதே மாதிரி நீங்கள் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணாலும் அங்கேருந்து இந்த கோவிலுக்கு நடந்து வர தூரம் தாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த வடக்கு மாட வீதி. வடக்கு மாட வீதி முன்னாடி தான் சின்ன சின்ன கல்யாண மண்டபங்கள்லாம் இருக்கும். வடக்கு மாட வீதி முடிஞ்சு இப்போ லெஃப்ட்ல நீங்க பாக்குறது தான் இந்த மேட்டூர் ஸ்ட்ரீட். இது தாங்க மேற்கு கோபுரம். இந்த மேற்கு கோபுரம் வழியாக தான் உங்களுக்கு கர்ப்பிணி பெண்கள், முதியோர்களுக்கெல்லாம் ஃப்ரீயா சாமி பார்க்கறதுக்கு உண்டான வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலை சுற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வடபழனி முருகன் கோவிலுக்கு யாராவது வரதா இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.